குவார்டர் ஃபைனலில் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் பிட்வீன் மதுகுப்பட்டி விசஸ் தச்சம் புதுப்பட்டி. மதுகுப்பட்டி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தச்சம் புதுப்பட்டி பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மனா அரவிந்த் வழக்கம் போல் சோன் முதல் பாலே அப் டு ஏக்கரில் கேப்பில் அந்த ஸ்டாப் மூடன்னு பார்த்தா மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. 1-2 மாறிடும். அந்த ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 ரன்கான கால் இருந்துருக்கு. டேரக்ட் அம்பையர்ஸ் கால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் முக்கியமான அரவிந்தோட விக்கெட்டை முதல் பாலே பதிவு பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஸ்டார்டிங்க மதுகுப்பட்டி சைட்லேருந்து முதல் பாலே முக்கியமான விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க மதுகுப்பட்டிக்காக. நியூ பேட்ஸ்மேன் யங்ஸ்டார் விரட்டி போனாங்க. குவிக்கராக வந்திருக்கு. டாட் பால். பவுலிங் எல்லாம் மனோஜ் ஆப் டேக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலர் வந்தாங்க. டாட் பால் பேக் கான்சிக்யூட்டிவ் 3 பாலாக டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க மனோஜ். இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அகைன்லேருந்து கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கூட மிஸ்ஃபீல்டு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் டாட்டாவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை நெக்ஸ்ட் ஒன் இந்த ரோடு ஃபண்டுக்கு போனாங்க. சான்ஸ் மார்க் கேட்சான்னு பார்ப்போம். கேப்பில் ட்ராப் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் நல்ல த்ரோர் தான் விக்கெட்டாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஈஸி 2. அடுத்த பந்து இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. ஹெட்லேருந்து குவிக்கராக அடிச்சிருக்காங்க. டாட் பால் அல்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 4 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்லேருந்து தச்சம் புதுப்பட்டி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஜாகிர் முதல் பாலே டிஃபெண்டுக்கு போனாங்க. பாயிண்ட் தரிசையில் நல்ல ஸ்டாப் கூட உடம்பு போட்டு தடுத்தாங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் சிங்கிளோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜாகிர். அடுத்த பந்து இந்த தடவை தலையை போட்டு கீழே விளாண்டாங்க. சென்சிபிள் பிளே மிஸ்ஃபீல்டு கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். குவிக்கராக இருந்த காரணனால 2 நல்ல த்ரோவும் கூட. நெக்ஸ்ட் ஒன் கதிர் இந்த தடவை மிட் ஆஃப் ரீஜனில் குவிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான்னு பார்ப்போம். பால் 1 பவுன்ஸில் ஸ்டாப் ஆயிருக்கு. அதில் ஸ்டாப் பேக் டு பேக் கான்சிக்யூட்டிவாக 2 ரன்னை பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை வெரைட்டி போனாங்க. ஸ்விட்ச் ஹிட்டில் ஒயிட் ஆப் டு அகைன்லேருந்துல வித்தை கொடுக்காத பந்து வச்சு பவுலரை போட்டு பவுலர் நினைக்கிறேன். டேரக்ட் ஹிட்டு மிஸ் ஆயிருக்கு. சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள் வெரைட்டி கட்டுக்கு தான் போனாங்க. விக்கவரில் குவிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. டாட் போர்ட் டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. ஜாகிர் முடியல 12 ரன் ஆடிருக்காங்க. தச்சம் புதுப்பட்டி ஒரு விக்கெட் இழந்து இந்த மேட்ச் 5 ஓவர். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா போல் முதல் பாலே அப் டு ஏக்கரில் டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. பேட்ஸ்மேன் இங்கே கேப்பை பார்த்து பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் 2 ரன் கால் பண்ணிக்காங்க. நல்ல காலிங்க. 3 ரன் கால் பண்ணிக்காங்க. ரன் அவுட்டாக மாதிரி இருக்குது. ரன் அவுட் இந்த ஓவரை ரன் அவுட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. பவுலிங்கில் பவுலர் ஸ்லோயர் ஃபிளிக்கை கரெக்டாக வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. கேப்பில் போயிருக்கு. நல்ல டேக்கன் கூட விக்கெட் பேக் டு பேக் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்கான்னு பார்ப்போம். இந்த தடவை ஷார்ட் பாலை தரையோட விளாண்டாங்க. ஸ்டாப்னு பார்த்தா லைனில் மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காங்க. 1-2 மாறி இருக்கு. ஈஸி 2. நல்ல த்ரோ. இந்த த்ரோ முன்னாடி அடிச்சிருந்தா கண்டிப்பாக ரன் அவுட் ஆயிருந்திருக்கும். தரையா கேப்பில் போனாங்க. லெக் பை மூலிமா சிங்கிள் கண்டிப்பாக கிடைக்கும். சிங்கிள் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லாங் ஆனில் கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் 3 ரன்ல 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. பவுலிங் இல்லை பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் அவுட் சைட் எட்ஜ். கீப்பரே பாலை துரத்திருக்காங்க. நல்ல ஸ்டாப் கூட பேக்கப் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ரன் அவுட். 20 ரன் ஆடிருக்காங்க. தச்சம் புதுப்பட்டி 2 விக்கெட் இழந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு கேப்பில் தரையாக தான் போயிருக்கு. ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் மிஸ்ஃபீல் பண்ண காரணனால 2 கிடைக்கும். ஈஸி 2. அடுத்த பந்து இந்த தடவை சென்சிபிள் பிளே டிஃபென்ஸுக்கு போனாங்க. கேப்பில் பெரிய ஷாட்டுக்கு எதுக்கு போகாமல் கேப்லேயே 2 ரன்னாக பறக்கிருக்காங்க. கான்சிக்யூட்டிவாக 2 டூவாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட் ரிகோல் அகைன் ஒயிட் பேக் டு பேக் 2 ஒயிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் ஆப்ட் அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு தரையோட தான் போயிருக்கு. கீப்பரை போய் எடுத்துருக்காங்க. சிங்கிளாக அலோ பண்ணுவாங்க. சிங்கிள் அகைன் விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக +1 வந்திருக்கு பைஸில். 5 தடவை இன்சைட சரியான கணக்கில் பவுலிங் இல்லை. இங்கே சான்ஸ் இருந்து விக்கெட்கான சான்ஸ் இருந்து பேட்டு பட்டிருக்கு. அம்பையர்ஸ் கால் விக்கெட்டான்னு பார்ப்போம். அப்பீல் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. கேப்பில் கவர் ரீஜியனில் நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் குவிக்காகவே வந்தாங்க பாலுக்கு. ஆனாலும் இங்கே 2 கிடச்சிருக்கு. ஈஸி 2. அப் டு ஏக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப்புங்க. பேக்கப் கண்டிப்பாக விட்டுருந்தா பவுண்டரி கிடச்சிருக்கும். பாக்ஸில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பவுல்
முடியல 32 ஆடி இருக்காங்க 4 விக்கெட்லேருந்து தச்சம்புதுப்பட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் போட்டு ஸ்டார்ட்னா ஓடிங்கல்ல ஜாய் நினைக்கிறேன் அவுட் சைட் ஆச்சு இங்கே கீப்பரை ஓடி எடுப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் போட்டாங்க ஆஃப் சைடில் கிளாசிக்கா ஆனாருங்க அந்த ஷாட்டை கவர் டிரைவ்ல சிங்கிள் நினைக்கிறேன் திரும்ப போட்டாங்க டாட் பால் ஏரி கமிட் ஆகி லோட்டாஸை கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க அடிக்கப்பட்ட பந்து ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் பாலுக்கு குயிக்காகவே ரியாக்ட் ஆனாங்க ஃபீல்டர் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம் 2 ரன்னு கால் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணிலே விக்கெட்னு நினைக்கிறேன் அம்பையர் டிசிஷன் என்னன்றதை பார்ப்போம் இருக்காங்க அம்பையர் விக்கெட் இந்த எண்ணிலே விக்கெட் பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமான விக்கெட் பதிவு போகுது கட்டுக்கு போனாங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் பவுலர் தலையை தாண்டி 1-2 பார்ப்போம் நல்ல த்ரோவும் கூட பேக் டு பேக் விக்கெட் இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அம்பையர் ஸ்கால் ஈஸி டூ 2 வெற்றி புள்ளிகளை டாஸ் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்துருக்கலாம் சரியான கனெக்ட் இல்லை டாப் பிச் தான் ஆயிருக்கு ஹைட்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகலை நல்ல ஸ்டாப் கூட 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க அங்கே ரன் அவுட் கண்டிப்பாக மாறும் ரன் அவுட் கான்சிக்யூட்டிவாக இங்கே மூணு ரன் அவுட்டை பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு விக்கெட் ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸே முடிச்சிருக்காங்க தச்சம்புதுப்பட்டி 6 விக்கெட் எடுப்பிற்கு ஒரு முடியல 39 ஆடி இருக்காங்க 40 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க மதுகுப்பட்டி செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த டார்கெட்டில் மதுகுப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக மனோஜ் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அரவிந்த் தச்சம்புதுப்பட்டிக்காக முதல் பாலே கட்டுக்கு போனாங்க கேப்பில் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கூட கம்மியான ஸ்கோர் தான் நல்லா டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க அங்கே பேக்கப்பும் மிஸ் பண்ணி 3 ரன்கான சான்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம் ரன்னிங் மீட்டிங் 3 ரன் கிடச்சிருக்கு முதல் பாலே முத்தான 3 ரன் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் தமிழில் 3 நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்திருக்கு இந்த முதல் பாலும் நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் முதல் பாலும் நல்ல ஸ்டார்ட்டாகவே இருந்துச்சு அரவிந்தோட விக்கெட்டை முதல் பாலே பறி கொடுத்தாங்க அது அவங்களுக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மதுகுப்பட்டிக்கு செகண்ட் ஒன் ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க கேப்பில் ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம் மிஸ் ஃபீல்டு கண்டிப்பாக 2 ரன் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் டேரக்ட் தான் கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும் ஈஸி டு பேக் டபுளை கொண்டு வந்திருக்காங்க ஆப் டு அகைன் லென்த்தில் குவிக்கராக வந்திருக்கு கால ஒரு சீட்டு நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து ஷார்ட் பால் கேப்பில் தரையாக கண்டிப்பாக 2 புஷ் பண்ண தான் பார்ப்பாங்க யங்ஸ்டார் பாலுக்கே குக்காகவே ரியாக்ட் ஆனாங்க ஆனாலும் இங்கே 2 கிடச்சிருக்கு ஈஸி டு கான்சிக்யூட்டிவாக இந்த 3 பாலில் 7 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க துமுருந்தி சோர் அப் டு அக்கிங்லேருந்துல இந்த தடவையும் தெளிவாக லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி கேப்பில் தள்ளினாங்க ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம் சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் நல்ல த்ரோவும் கூட ஃபீல்டர் கையிலேருந்து லாஸ்ட் ஒன் முருந்தி சோர் முதல் ஓவரோட கடைசி பந்து டெஃபண்டுக்கு தான் போனாங்க பவுலரை போவோம் கண்டிப்பாக அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க அரவிந்த் ஒரு முடியல 9 ரன் ஆடிருக்காங்க இந்த ஒரு விக்கெட் இலக்காம மதுகுப்பட்டி காலி மீதமுள்ள 4 ஓவருக்கு 31 ஆடணும் 24 பந்தில் 31 ஆடணும் செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு ஏக்கரில் பாடி அட்டாக் லெக் பை மணிமார் சிங்கிள் கிடைக்கும் சிங்கிள் டாஸ் பால் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன் கேப்பில் சரியான கனெக்டில் அவுட் சைட் ஆச்சு நல்ல ஸ்டாப் கூட அரவிந்த் பேக் டு பேக் சிங்கிள் 5 ரூபா டிஃபெண்டுக்கு தான் போனாங்க நல்ல பிளே இங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணி 1-2 பார்ப்போம் ரன்னிங் பிட்வீன் 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க நல்ல த்ரோ விக்கெட் காலான்னு பார்ப்போம் பெஸ்ட் கால் ஈஸி டூ பேக் டு பேக் டபுளை கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அகைன்லேருந்து குவிக்கராக வந்திருக்கு டாட் பால் டாஸ் பால் டாப் ஆயிடுச்சு மாடிக்கானான்னு பார்ப்போம் நல்ல அட்டாக் அண்ட் விக்கெட் யங்ஸ்டர் நல்ல கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க முக்கியமான விக்கெட் இப்போ பறி போகுது சரிங்களா லெஃப்டி ஆப் டு அகைன்லேருந்து தரையா கேப்பில் தள்ளினாங்க நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம் ஈஸி 2 இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க காலி 2 ஓவர் முடியல 15 ரன் ஆடி இருக்காங்க மதுகுப்பட்டி 18க்கு 25 தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா கதிர் தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க மிட் ஆஃப் ரிஜியனில் சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம் நல்ல டேக்கன் கூட விக்கெட் இந்த ஓவரில் முதல் பாலே விக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கதிர் நல்ல ஸ்டார்ட்டாக இருந்திருக்கு கதிருக்கு ஸ்டோன் நல்ல பிளே எங்கே கவர் ரிஜியனில் குயிக்கராகவே ட்ராவல் ஆயிருக்கு ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர் 2 பவுன்ஸில் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம் குயிக்கராகவே ஓடி இருக்காங்க ஈஸி 2 அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க ஆஃப் லெக் ஸ்டம்ப கிளியராக பதம் பார்த்துருக்கு விக்கெட் பேக் டு பேக் இயர்லியா இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கதிர் யங்ஸ்டர் பேட்ஸ்மேனா ஹைட்மேன் ஸ்ட்ரைக்கில் பவுலரே வரைச்சிருக்காரு புத்தவா வெரைட்டி போனாங்க குயிக்கரா நல்ல ஒரு லைன்லேருந்து இங்கே கதிர் கையிலேருந்து டாட் பால் கான்சிக்யூட்டிவாக இந்த ஓவரில் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க துமுருந்தி ஓவர் 5 ரூபா உட்லத்தில் தெளிவாக அடிச்சாங்க அம்பேஸ்கால் 1 பவுன்ஸ் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் டாட் பால் பேக் டு பேக் டாட்டஸை பதிவு பண்ணியிருக்காங்க முக்கியமான ஓவரில்
நெக்ஸ்ட் ஒன் 5 சேம் லைனை பிடிச்சாங்க. லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கதிர் இந்த ஓவர் தான் அந்த மேட்ச் ஓவர் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபோர்த் போட்டு ஸ்டார்ட்னா சக்தி ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்டாப் அவுட் பண்ணி தரையோட தரைய கேப்பில் தள்ளினாங்க. டிஃபெண்ட் எடுத்து போனால் முதல் பாலே 2 ரன் கிடச்சிரும். கண்டிப்பாக ஈஸி 2. அப் டு அக்கரில் இன்சைட் ஆச் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் கட்டுக்கு போனாங்க. குயிக்கராகவே ட்ராவலாக இருக்குது. வந்தீங்க டாட் போல் ஸ்டாப் அவுட் பண்ணி ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்ப்போம். கேப்பில் ஒன் பவுன்ஸில் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் நல்ல த்ரூவும் கூட லேட்டாக அங்கே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை ஈஸி 2. பிடிச்ச மணிக்கு வச்சுருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க ஸ்டம்பிங்க்கு. ஸ்கூப்கான ட்ரை தெளிவான கனெக்ட் இருந்திருக்கு. விக்கெட்டுக்கான சான்ஸ் பார்ப்போம். 2 பேர் சேர்ந்து கேட்சை ட்ராப் பண்ண தெரிஞ்சிருக்காங்க. நல்ல டேக்கன் கூட விக்கெட். முக்கியமான இடத்துல முக்கியமான கேட்சாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்சடாஷ் நல்ல ஸ்டாப் கூட யங்ஸ்டர் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள். இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. சக்தி 4 ஓவர் முடியல 23 ஆடி இருக்காங்க. 6க்கு 17 ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காங்க. மிட் விக்கெட் ரீஜனில் கேப்பில் தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் கூட பவுண்டரி தடுத்து போட்டிருக்காங்க. முழுசா 2 ரன் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. ரன் அவுட். ஸ்டேக்கில் லெஃப்டி அரவிந்தா பவுலிங் இல்லை. கட்டுக்கு போனாங்க. பவுலர் கீப்பரே கண்டிப்பாக எடுப்பாங்க. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள். ஆல்ரெடி மேட்சுக்குள்ளே வந்துட்டான் நினைக்கிறேன். அரவிந்த் கையில் பந்து இருக்கப்பே தெரியும். மேட்சுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க சைஸாக. அடுத்த பந்து அப் டு அகைன் நேரத்தில் மிடில் ஸ்டிக்காக பதம் பார்த்துருக்கு. விக்கெட் 3க்கு 15. ஆல்ரெடி மேட்ச் எடுத்துட்டு வந்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த பால் மேட்ச் போல் அப் டு அகைன் நேரத்தில் இன்சைடில் லெக் ஸ்டம்பாக பதம் பார்த்துருக்கு. விக்கெட் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. தச்சம் புதுப்பட்டி செமிஃபைனல்ஸ்குள்ளே தகுதி பெறாங்க. வெல் பிளே தச்சம் புதுப்பட்டி அரவிந்த்.